இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கேள்வியோட நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறேனே. உங்க வாழ்க்கையில நான் சொல்ற மாதிரி நடந்திருக்கான்னு பாருங்க. நல்லபடியா நம்ம வேலைக்கு போயிட்டு இருப்போம், இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா பிசினஸ்க்கு போயிட்டு இருப்போம், இல்லைன்னா இன்னொன்னு வச்சுக்கோங்க, புதுசா காரு பைக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருப்பீங்க. அப்போ யாராவது வந்து டேய் மச்சான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணு பற்றும் போல அப்படின்னு நம்ம சுத்தி உள்ளவங்க யாராவது ஒண்ணு சொல்லுவாங்க. காரு வாங்கிட்டானா? ஆமாப்பா. என்ன பெரிய தெரியாதா உனக்கு? கார் ஏன்டா வாங்குறீங்க? கார் ஓட்டுறதுக்கு ஏடா நான் கவர்மெண்ட்ல 10 வருஷமா 20 வருஷம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நானே கடைசியில ஒரு 800 வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், ஒருவேளை உண்மையாவே கண் திருஷ்டி நமக்கு இருக்குமோ இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு. நம்ம வீட்டுல அம்மா பாட்டி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளில போயிட்டு வந்தோடனே ஊரு கண்ணு உறவு கண்ணு அப்படின்னு நைட்டு உட்காந்து இந்த சுத்தி போட்டுட்டு இருப்பாங்க. குழந்தைகள்கிட்டையும் வந்து டக்குன்னு வந்து தூக்காத வெளில போயிட்டு வந்து அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கண் திருஷ்டி நம்பிக்கை மட்டும் நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது. அதை நம்புறவங்க துருக்கி, கிரீஸு, அப்புறம் வந்து அரபு நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கா எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஈவில் ஐன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண் திருஷ்டி வந்து பயங்கரமா இருக்கு. அது மாதிரி எல்லாருமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அது என்ன, இது உண்மையா என்ன, இது பின்னாடி என்ன நடக்குது, இது பத்தின ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நான் உங்கள் ஸ்ரீராம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கலாம். பல பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதனை சுத்தி ஒரு எனர்ஜி ஒண்ணு இருக்குமாங்க. அந்த எனர்ஜி என்ன அப்படின்னா, இப்ப ட்ரெண்டியா ஆரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னொருத்தங்க நம்ம மேல பார்த்து ஒரு பொறாமப்பட்டாலோ இல்ல கெட்ட எண்ணத்தோட நம்மள பார்த்தா அந்த எனர்ஜி வந்து நம்ம சுத்தி இருக்கிறத வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இப்பன்னு இல்ல, ஆண்டாண்டு காலமா இந்த பல நாட்டுல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னொருத்தங்களை பார்த்தா பொறாமப்படுவோம் அப்படிங்கிறது மாதிரி பல விஷயங்கள் வந்து பல நாட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வைப்போம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல உண்மையாவே ஒரு மின்சார சிக்னல் ஒண்ணு இருக்குங்க. இந்த மின்சார சிக்னல் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஹார்ட்டா இருக்கட்டும் இல்ல மூளையா இருக்கட்டும் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த இசிஜி இஇஜி அப்படின்னு போன்ற இந்த கருவியெல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம உடம்புக்குள்ள கனெக்ட் ஆகுது. மனித உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி உருவாகுது அப்படின்னா ஒருத்தருடைய எண்ணங்கள் இன்னொருத்தங்களை பாதிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த கேள்வி வந்து ஒரு சுவாரஸ்யமா இருந்தாலும் இது நேரடியா கண் திருஷ்டி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு அறிவியலுமே இதுவரையும் சொல்லவும் இல்லை. அதுக்கான ஆதாரமும் கிடைக்கல. ஒருத்தவங்க நம்மள பாக்குறாங்க, அது மூலியமா கண் திருஷ்டி ஏற்படுது, அதனால இந்த மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு இது அறிவியலும் இல்லை. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உப்பு மிளகா இதெல்லாம் வச்சு திசை சுத்திருப்பாங்க. அதே தான் நம்ம பாட்டி அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு வந்து ஏன் அப்படி பண்றாங்க இதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தனி விளக்கமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பழைய காலத்துல உப்பு ஒரு முக்கியமான பொருளா பார்த்தாங்க. உப்பு ஒரு தூய்மையோட ஒரு அடையாளமா பார்த்தாங்க. அது வந்து ஒரு பாதுகாப்பு தருது அப்படின்னு ஒரு பொருளாவும் அந்த உப்புங்கிற விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த மிளகாவும். மிளகா வந்து நெருப்புல போட்டீங்கன்னா அந்த ஒரு புகையும் ஒரு வாசனையும் பாத்தீங்கன்னா எல்லாருடைய கவனத்தையுமே அது ஈர்க்கும். அதனாலதான் வந்து இந்த ரெண்டு விஷயத்த வந்து இது பண்றாங்க. இன்னொரு காரணம் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ வசதியோ இல்ல சைக்காலஜி பத்தி யாரும் சொல்லவோ இந்த ஸ்கேனு எதுவுமே அப்போதைக்கு கிடையாது. ஆனா அதுக்கான தீர்வா இந்த உப்பு மிளகாலாம் சுத்தி போடுறப்ப இது சரியாயிடும் அப்படின்னு அவங்களே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மன நிம்மதியை அவங்களுக்கு தந்திருக்கு. இப்போ மனசு என்ன பண்ணிருக்கு, லேசா இருக்கு, எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன்னா அந்த இடத்துல பயம் குறையுது, அவங்க சரியாயிடுறாங்க, பதட்டம் குறையுது. இது ரெண்டும் பண்ணுனா உப்பும் மிளகாவும் போட்டு அது வெடிச்சு செதறி ஆயிட்டுனா நம்மளுடைய இதெல்லாம் நீங்கிடுது, திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிடுது அப்படின்னு அவங்களுடைய மன நிம்மதியை உறுதிப்படுத்திக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயம் மூலியமா முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்போ வரையும் நம்ம அதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். நம்மளே ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்கியிருப்போங்க, ஒரு வண்டி ஒண்ணு. திடீர்னு ஒருத்தர் வந்து இது மாதிரி ஸ்கூட்டி எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கண்ணு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். நமக்கு என்ன பண்ணணும், கொஞ்ச நாள் போயிட்டு இருப்போம், டக்குனு ஸ்கிராட்ச் விழுந்துட்டு அப்படின்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லும், ஆல்ரெடி இந்த இவருனாலதான்ப்பா இவர் கண்ணு வச்சுட்டாரு அப்படிங்கிறது மாதிரி நம்ம மைண்டு இந்த கண் திருஷ்டியை நம்புறவங்க தானாவே அவங்க சைக்காலஜி படி என்னாவும் கண் திருஷ்டியாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு வண்டிக்கு அப்படின்னு அவங்க அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கண் திருஷ்டியை நம்புறவங்க நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, நம்பாதவங்களை சரியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்க. ஆனா இந்த உப்பு மிளகா மேட்ரு எப்படி போட்டு கண் திருஷ்டி ஆகி அது உப்பு மிளகா போட்டு அதை எரிச்சா சரியாயிடுது அப்படின்னு நம்ம ஓகேன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் பாத்தீங்களா, மன அமைதியும் கிடைக்குது, சரியாயிட்டு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது நம்புறவங்களுக்கு அது ஓகே. நம்பாதவங்களுக்கு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தங்களை பாக்குறதுனால மட்டுமே உங்க வெற்றி என்னைக்குமே நின்னே போயிடாது. நம்ம வாழ்க்கையை அதிகமா மாற்றுறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடிவுகளா இருக்கட்டும், நம்மளுடைய உழைப்பா இருக்கட்டும், நம்மளுடைய
தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். ஒரு கண் திஷ்டியை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி அதை பத்தி பயப்படாதீங்க. நல்லா உழைச்சுக்கிட்டே இருங்க, முன்னேறிக்கிட்டே இருங்க. வெற்றி தானாவே உங்களை தேடி வரும். கண் திஷ்டி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. கண் திஷ்டி உண்மையிலேயே நம்புறீங்களா? அது மனதின் ஒரு விளையாட்டா இல்ல அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை யாராவது கண்ணு வச்சிருக்காங்களா, இல்ல உங்க வீட்டுல இந்த ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரிக்கண்ணு இந்த பாட்டு பாடுவாங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், இல்ல ஃபேக்ட்ஸ் போடுறோம், இல்ல இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அரசியல் சார்ந்த விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.